நண்பர்களே, பி டிஃபரெண்ட் இன் எ மீனிங்ஃபுல் வே. நேற்று ஒரு படத்தை கொடுத்துருந்தோம். அந்த போட்டோல ஒரு மனிதர் தன்னுடைய தலையின் பின்பக்கமாக ஒரு முகத்தை போல, பார்ப்பதற்கு ஒரு முகம் போல தோற்றமளிக்கக்கூடிய சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க அவருடைய தலையினுடைய பின்பக்கம், அவருடைய முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னா தலையில ஒரு முகம் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு சிகை அலங்காரத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். ரொம்ப அற்புதமா நிறைய பேர் நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்குறீங்க. அதாவது ஒழுங்கா வளர்க்கப்படாத பிள்ளை தனக்குன்னு ஒரு சிறப்பான செயல்பாடு எதுவும் இல்லாததுனால தன்னை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த விளம்பரத்திற்காக இது செஞ்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் போட்டிருக்கீங்க. தட் இஸ் ஆல்சோ ஓகே. இதுல உள்ள சில வித்தியாசமான விஷயங்களை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சில பேர் போட்டிருக்கீங்க, இதனால யாருக்கு என்ன பயன் அப்படிலாம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம நல்ல விஷயங்கள் அதில் என்ன இருக்குன்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. மற்றவர்களை கவர்வதற்கான ஒரு வழின்னு போட்டிருக்கிறீங்க. ஒரு சிலர் பார்ப்பவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் அழகுன்னு போட்டிருக்கிறீங்க. ரொம்ப சூப்பரா ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரே தலையில் இயற்கை மற்றும் செயற்கை ரெண்டுமே இருக்கு, நாம் காண்பது மாயத் தோற்றம் அப்படின்னு போட்டிருக்காரு. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ளவும் இந்த மாதிரி ரெண்டு முகங்கள் இருக்கிறது. நாம் பார்ப்பது மாய முகம், உண்மையிலேயே அவர் யாருங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் தலை மை அப்படின்னு பிரிச்சு போட்டிருக்காரு. ரொம்ப அழகா மீனிங் வர்ற மாதிரி. ரொம்ப ஒரு ஒரு ஒன் வேர்ட்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த ஒருத்தர் போட்டிருக்காரு, மார்க்கெட்டிங். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அந்த மார்க்கெட்டிங் என்ற வேர்டு. அதாவது அவர் மார்க்கெட் பண்ணிக்கிறார். நீங்கள் செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள் வட்டமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அந்த மார்க்கெட்டிங் நீங்க விற்கிற பொருளுக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அப்ப உங்களை நீங்கள் மார்க்கெட் செய்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களை நீங்க மற்றவங்க கிட்ட ப்ரொமோட் பண்ணணும் எல்லா வகையிலுமே. அப்போ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வேர்ட்ல அந்த விஷயத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னொருத்தர் ரொம்ப அழகா பிராண்டிங் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஸோ பிராண்டிங்னா என்ன? தனித்துவமாக தெரிவது. இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தனித்துவத்தை அவர் கிரியேட் பண்றதா அவர் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, உற்று நோக்கினால் மட்டுமே உண்மை முகம் புரியும் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப அழகா மீனிங் வருது. ஸோ அப்போ நம்ம பார்ப்பது சரியா, நேரடியா நம்ம பார்க்கக்கூடிய முகம் ஒருத்தருடைய, அல்லது நம்ம ஒருத்தரை பார்க்கணும், அவருடைய செயல்பாடுகள், இது அவர்தான் இப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட முடியாது. உற்று நோக்கினால் மட்டுமே உண்மையான முகம் தெரியும். அவரோட ரொம்ப பழகி பார்த்தா மட்டுமே அவரை முழுசா நீங்க புரிஞ்சுக்க முடியுன்ற கருத்து போட்டிருக்காரு. அடுத்தது பொறுத்துறேன், விழித்திரு, உன்னுடைய மூன்றாம் கண்ணால் நீ உலகத்தை உற்று நோக்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான உண்மை. ஏன்னா நமக்கு மூன்றாவது கண் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மூன்றாவது கண்ணுங்கிறது நம்முடைய ஆழ் மனதனுடைய ஆற்றல், பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி நீங்க அந்த மூன்றாவது கண்ணை பயன்படுத்த முடியும். மூன்றாவது கண் மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அந்த மூன்றாவது கண்ணை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நான் யார் என்ன சொல்லுவான்றத பத்தி கவலைப்படாம தன்னுடைய விருப்பம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் he is trying to convey some messages, அவர் ஏதோ சில விஷயத்த சொல்ல முயற்சி பண்றாரு இதன் மூலமாக அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக ஆங்கிலத்தில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார், ஈவன் அன்இம்பார்ட்டன்ட் திங் கேன் கிரியேட் சம்திங் நியூ when we start using them in a better or meaningful way by thinking differently. அதாவது நம்ம தலைமுடிதானேன்னு சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அந்த சாதாரணமாக நினைக்கக்கூடிய தலைமுடியை பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். நாம அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும், எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம நினைக்கிற விஷயமா இருந்தா கூட, அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் அதிலிருந்து நம்ம மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம், நம்ம அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இது டோட்டலா நம்ம இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த அவர் சொல்றாரா அல்லது அவர் சொல்ல வராரோ இல்லையோ, நமக்கு சில விஷயங்கள் புரியுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், be different but that should be in a meaningful way. be different in a meaningful way. அதாவது நாம் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும். அந்த வித்தியாசமா இருக்கிறதுங்கிறது நம்முடைய அலங்காரம் இதெல்லாம் இல்லை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பர்சனாலிட்டி, உண்மையான
நாம் யார்? நாம் மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும். அந்த வித்தியாசமா நாம் இருக்கக்கூடிய விஷயம் மற்றவங்களை கவர்வதாக, மற்றவர்கள் மத்தியில் நம்மை உயர்ந்தவராக காண்பிக்க வேண்டும், ஒரு தலைவனாக காண்பிக்க வேண்டும். எனவே நீங்கள் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள விரும்பினால் வித்தியாசமானவராக இருங்கள். வித்தியாசமானவராக இருப்பது என்பது உங்களுடைய எந்த செயல்பாட்டில் நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய தலைமை பண்புகள் மேம்படும். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். எனவே நண்பர்களே, பி டிஃபரண்ட் இன் எ மீனிங்ஃபுல் வே. நன்றி, வாழ்த்துக்கள்.